இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவில் லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க 2010 தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுக்குற கம்பெனியாக இவங்க இருக்காங்க. லோ இன்கம் செக்மெண்ட்டில் இருக்கிற மக்களுக்கு 15 லட்சத்துக்கும் கீழே ஹவுசிங் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் அந்த லோன்லாம் பார்த்தோன்னா மார்டேஜ் ரிலேட்டட் லோன் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது. மற்ற ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் தான் அதிகமான அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஏயுஎம் அண்ட் நெட்வொர்த்தில் அதிகமாக இருக்குது. ஸோ ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேரும் இவங்களுக்கு தான் இருக்குது. இவங்க ப்ரொவைட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பார்த்தோன்னா வெரைட்டி ஆஃப் மார்டேஜ் லோன் ப்ராடக்ட்ஸ் for residential and commercial property, purchase and construction, home and improvement extension, construction and non-residential property, balance transfer and setup. ஸோ இந்த மாதிரி நிறையா லோன்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு 471 பிரான்ச்சஸ் இருக்குது, இன்க்ளூடிங் 91 சேல்ஸ் ஆஃபீஸஸ். இந்த பிரான்ச்சஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃபீஸ் பார்த்தோன்னா 20 ஸ்டேட்ஸில் அண்ட் யூனியன் பிரதேசத்தில் இருக்குது. அது போக இந்தியா ஃபுல்லாக அரவுண்ட் 10,926 பின்கோட்ஸில் செயல்பட்டுட்டும் இருக்காங்க. செப்டம்பர் 30, 2023 இந்த கம்பெனியில் 3695 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சப்சிடரி கம்பெனியும் இருக்குது, ஆதார் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். அங்கே 1851 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி 471 பிரான்ச்சஸ் அண்ட் ஆஃபீஸ் மூலமாக நாடு முழுவதும் 24 lakhs கிட்ட கஸ்டமருக்கு சர்வீசஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவில் மெயினாக டயர் 4 அண்ட் டயர் 5 ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் அண்ட் குஜராத். ஏயுஎம்மோட க்ரோத் இயர் ஆன் இயர் கேட்டகிரியில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டும் இருக்காங்க. பை 2033 ஹவுசிங் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் CAGR 24.1% க்ரோத் இருக்கும். ஸோ ஓவரால் இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட அசட், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. ஸோ இவங்களுக்கு கடன் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிறனால கடனை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. EPS பார்க்கும்போது 13.81 இருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 12.9% இருக்குது. PE ரேஷியோ 22.8 இருக்குது. இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ 16.3% இருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பியர்ஸ் கம்பேரிஷன். இவங்களுக்கு பியர்ஸாக ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்தியா லிமிடெட், ஆவாஸ் ஃபினான்ஷியல் லிமிடெட், ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் கம்பெனி இந்தியா லிமிடெட், இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி 4 கம்பெனி இருக்குது. இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமாக இருக்கிறது இப்போ IPO வந்திருக்கிற ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் தான். ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது இவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இதில் ஹை PE ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி தான். இவங்க லாஸ்ட் 3 இயர்ஸில் டிவிடெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணது இல்லை. அடுத்து என்ன ரீசனுக்காக இந்த IPO வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 1000 கோடி. இந்த IPOலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு 750 கோடியும் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு 250 கோடி யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிற டேட் May 8, க்ளோஸ் ஆகிற டேட் May 10. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேராக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தோன்னா 300 to 315 per ஷேர். லாட் சைஸ் 47 ஷேர்ஸில் இருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 6000 crore. Fresh issue size 1000 crore. Listing at NSE and BSE. அடுத்த IPO டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் May 13. ரீஃபண்ட் May 14 இருக்குது. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் May 14. லிஸ்ட் ஆகிற டேட் May 15 இருக்குது. இந்த IPOவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 14,805 ரூபா தேவைப்படுது ஃபார் ரீடைல் ட்ரேடர்ஸ். அடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது IPO ப்ரைஸ் 315. 6th May அன்னைக்கு எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் 16.51% இருக்குது.
315 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஐபிஓவை லிஸ்டிங் லைனுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இன்வெஸ்டார் போர்ட்ஃபோலியோ வியூக்கு இந்த ஐபிஓவை வாங்கிக்கலாம். ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.